அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, இந்தியாவினுடைய தற்போதைய தலைமை தேர்தல் ஆணையர் யாருன்னா ஞானேஷ்குமார் அப்படிங்கிறவர் தான். இவர் 26வது தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கிறாரு. ஸோ கூடவே 2 தேர்தல் ஆணையர்கள் இருக்கிறாங்க. ஒருத்தர் விவேக் ஜோஷி, அதுக்கப்புறம் சுக்பீர் சிங் சந்து. இந்த 2 பேர் தேர்தல் ஆணையர்களாக இருக்கிறாங்க. ஸோ இந்த 3 பேர் கொண்ட தேர்தல் ஆணையம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு முறை எப்பொழுது இருந்திருக்கும்னா 1988க்கு அப்புறம் இந்த முறை நடைமுறையில் இருக்குது. ஸோ 1988 61வது சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருப்பார் ராஜீவ்காந்தி அவர்கள் பிரைம் மினிஸ்டராக இருந்தபோது. ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, வாக்களிக்கக்கூடிய வயது 21லிருந்து 18ஆக குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதனால் வேலை அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால இந்த 3 பேர் கொண்ட ஒரு தேர்தல் அமைப்பு முறை கொண்டு வந்திருப்பாங்க, தேர்தல் ஆணையர் அமைப்பு முறை. ஸோ அதில் ஒரு தலைமை தேர்தல் ஆணையர், 2 தேர்தல் ஆணையர் அப்படிங்கிற ஒரு முறை செயல்பாட்டில் வந்திருக்கும். ஸோ அதன்படி பார்க்கும்போது தற்போது ஞானேஷ்குமார் அப்படிங்கிற ஒரு தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கிறாரு. விவேக் ஜோஷி மற்றும் சுக்பீர் சிங் சந்து அப்படிங்கிற ஒரு தேர்தல் ஆணையர்களாக இருக்கிறாங்க. ஸோ நம்ம இந்திய அரசியலமைப்பில் தேர்தலை பற்றி எந்த பகுதியில் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பகுதி 15 சொல்லியிருப்பாங்க. ஆர்டிக்கல் 324லிருந்து 329A வரைக்கும் தேர்தலை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தேசிய வாக்காளர் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுது அப்படின்னா ஜனவரி 25. ஒவ்வொரு ஆண்டுமே பார்த்திங்கன்னா ஜனவரி 25 தேசிய வாக்காளர் தினமாக கொண்டாடப்படுது. ஸோ அது ஏன் அப்படின்னா அந்த நாளில் தான் இந்திய தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது நடைமுறைக்கு வந்திருக்கும். ஸோ அதனால் அந்த தினம் கொண்டாடப்பட்டு வருது. அடுத்தது தேசிய விண்வெளி தினம் என்னைக்குன்னா ஆகஸ்ட் 23. ஸோ இது எதுக்காக கொண்டாடப்படுது அப்படின்னா, நம்ம சந்திராயன் விண்கலம் இருக்கு இல்லையா, ஸோ அது நிலவினுடைய தென் துருவத்தில் இந்த டேட்டில் தான் தரையிறங்கியிருக்கும். ஆகஸ்ட் 23, 2023 தான் தரையிறங்கியிருக்கும். ஸோ அந்த நாளை நினைவுபடுத்தும் விதமாகத்தான் தேசிய விண்வெளி தினம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் 23ஆம் தேதி கொண்டாடப்பட்டு வருது. அடுத்தது தவறான கூற்று அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்தியாவிலேயே முதல் முறையாக விவசாயிகளுக்கு இணையவழி பயிர்க்கடன் வழங்கக்கூடிய திட்டம் அறிமுகம் செய்த மாநிலம் தமிழ்நாடு தான். ஸோ இந்த திட்டத்தை பார்த்திங்கன்னா நம்ம முதல்வர் அவர்கள் தருமபுரி மாவட்டத்தில் தொடங்கி வச்சுருப்பார். ஸோ இது எத்தனை நாளில் கடன் கொடுப்பாங்க அப்படின்னா, இணையவழியில் விண்ணப்பிக்கும் போது ஸோ அன்றே அந்த விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு அன்றைய நாளே கடன் வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு முறை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதில் 7 நாட்கள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இது தவறு. ஸோ கடன் தொகை பார்த்திங்கன்னா 3 முதல் 5 லட்சம் வரை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த திட்டம் இதற்கப்புறம் அனைத்து மாவட்டங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தற்பொழுது தருமபுரி மாவட்டத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க. தகடூரை ஆண்ட அதியமான் இருக்கார் இல்லையா, ஸோ அவருடைய ஊர் தான் இந்த தருமபுரி அப்படிங்கிறது, குறுநில மன்னர். அடுத்தது தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக வழக்கு தொடர முடியாது என்ற சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 2023 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த தேர்தல் பார்க்கும்போது தேர்தல் ஆணையர்களை யார் யார் நியமிக்கிறாங்க அப்படின்னா, தேர்தல் ஆணையர்களை குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறாரு. ஆனால் அதற்கான அந்த செலக்ட் பண்ணக்கூடிய குழுவில் இப்போ யார் யார் இருக்கிறாங்க அப்படின்னா பிரதமர் இருக்கிறாரு, அதே மாதிரி உள்துறை அமைச்சர் இருக்கிறாரு, எதிர்க்கட்சி தலைவர் இருக்கிறாரு. இந்த 3 பேர் கொண்ட ஒரு குழு தான் தேர்தல் ஆணையர்களை செலக்ட் பண்ணுறாங்க. இதற்கு முன்னாடி இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இருந்திருப்பார். ஸோ அவரை இந்த குழுவிலிருந்து நீக்கியிருப்பாங்க சமீபத்தில். அடுத்தது கர்ப்பிணி தாய்மார்களுக்கான இலவச மருத்துவ சேவை வழங்கக்கூடிய திட்டத்திற்கான இலவச தொலைபேசி எண் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ 102 அப்படிங்கிறது தான் இதற்கான ஆன்சர். 102 அப்படிங்கிறது தான். ஸோ 108 அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இது 2008 திமுக கவர்மெண்ட் கொண்டு வந்த ஒரு திட்டம் தான் இந்த 108 ஆம்புலன்ஸ் சேவை அப்படிங்கிறது. அடுத்தது 74வது மிஸ் யூனிவர்ஸ் 2025 போட்டி எந்த நாட்டில் நடைபெற போகுது அப்படின்னா தாய்லாந்தில் தான் நடக்க போகுது. அடுத்தது மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா 2025 பட்டம் வென்ற மணிகா விஸ்வகர்மா அப்படிங்கிறவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னா ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவராக இருக்கிறார். அடுத்தது முன்னாள் இராணுவ வீரர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த காக்கும் கரங்கள் அப்படிங்கிற ஒரு திட்டம் எப்பொழுது தொடங்கியிருப்பாங்க அப்படின்னா ஆகஸ்ட் 19, 2025 கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் காக்கும் கரங்கள் அப்படிங்கிற ஒரு திட்டம். இது எதுக்காக அப்படின்னா
முன்னாள் இராணுவ வீரர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான். அதே மாதிரி தாயுமானவர் அப்படிங்கிற ஒரு திட்டமும் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது, துணை ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சிகளின் சார்பில் போட்டியிடும் நீதிபதி சுதர்சன் ரெட்டி அப்படிங்கிறவர் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர் அப்படின்னா ஆந்திராவை சேர்ந்தவர். இவர் முன்னாள் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்திருப்பார். அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலேருந்து சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுறாரு. துணை ஜனாதிபதி வேட்பாளர்களின் வேட்பு மனுவை பார்த்திங்கன்னா, ஸோ குறைந்தபட்சம் 20 மக்களவை எம்பிக்கள் முன்மொழிய வேண்டும். அதே மாதிரி 20 மாநிலங்களவை எம்பிக்கள் முன்மொழிய வேண்டும் அப்படிங்கிறது ஒரு விதியாக பின்பற்றப்பட்டு வருது. ஸோ இந்த தேர்தல் துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் அப்படிங்கிறது செப்டம்பர் 9 நடக்க போகுது. ஸோ இந்த தேர்தலில் யார் யாரெல்லாம் வாக்களிப்பாங்க அப்படின்னா, மக்களவையில் இருக்கக்கூடிய 543 எம்பிக்களும் வாக்களிப்பாங்க. மாநிலங்களவையில் இருக்கக்கூடிய அந்த 245 எம்பிக்களும் வாக்களிப்பாங்க. மாநிலத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் வாக்களிக்க மாட்டாங்க. ஸோ மாநில எம்எல்ஏக்கள் குடியரசுத் தலைவர் தேர்தலில் தான் வாக்களிப்பாங்க. துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்களிக்க மாட்டாங்க. ஸோ இது முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. பாராளுமன்ற நடவடிக்கைகளை எத்தனை மொழிகளில் கேட்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ 22 மொழிகளில் கேட்கலாம். நம்ம இந்திய அரசியலமைப்பில் பார்த்திங்கன்னா தற்பொழுது அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளாக 22 மொழிகள் இருக்குது. ஸோ இதில் ஆங்கிலம் அலுவல் மொழியாக கிடையாது. ஸோ இந்த 22 மொழிகளை பற்றி எந்த அட்டவணையில் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அட்டவணை 8 பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. நம்ம இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தபோது மொத்தம் 14 மொழிகள் தான் இருந்திருக்கும். 15ஆவதாக சிந்தி மொழி அப்படிங்கிறத சேர்த்துருப்பாங்க. ஸோ அதற்கப்புறம் 61ஆவது சட்ட திருத்தத்தில் அடுத்தது 71ஆவது சட்ட திருத்தம் கொண்டு 4 மொழிகள் சேர்த்துருப்பாங்க. ஸோ அதற்கப்புறம் 91ஆவது சட்ட திருத்தம் அப்படிங்கிறது கொண்டு மீதி இருக்கக்கூடிய 3 மொழிகளையும் சேர்த்துருப்பாங்க. தற்போது 22 மொழிகள் நம்ம இந்திய அரசியலமைப்பில் இருக்குது. அடுத்தது, பாராளுமன்ற கூட்டுக்குழுவில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. 31 பேர் இருக்கிறாங்க. இதில் மக்களவையிலிருந்து 22 பேர் இருக்கிறாங்க. மாநிலங்களவையிலிருந்து பார்த்திங்கன்னா மக்களவையிலிருந்து 20 பேர், மாநிலங்களவையிலிருந்து 11 பேர், மொத்தம் 31 பேர் இருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த சமீபத்தில் கொண்டு வந்த ஒரு 130வது கான்ஸ்டியூஷன் மசோதாவாக கொண்டு வந்தாங்க. அதாவது எம்எல்ஏவோ எம்பியோ முதலமைச்சரோ பிரதமரோ, ஸோ இவங்க யாராவது ஊழல் குற்றச்சாட்டில் 30 நாட்களுக்கு மேலே சிறையில் இருந்தாங்கன்னா அவர்களுடைய பதவி தானாக காலியாகிவிடும் அப்படிங்கிற ஒரு மசோதா கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அது பாராளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தின போது அதில் கடுமையாக எதிர்க்கட்சிகள் எதிர்த்திருப்பாங்க. ஸோ அதன் காரணமாக இந்த கூட்டுக்குழுவில் இந்த மசோதாவை அனுப்புகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ இந்த கூட்டுக்குழுவில் இந்த 31 பேர் சேர்ந்து இதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன, அதே மாதிரி தவறான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத விவாதித்து அதற்கப்புறம் மீண்டும் மக்களவை மாநிலங்களுக்கு பரிந்துரைப்பாங்க. ஸோ அதான் இந்த பாராளுமன்ற கூட்டுக்குழு அப்படிங்கிறது. மொத்தம் 31 பேர் இருப்பாங்க இதில். அடுத்தது, ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் எஸ்சிஓ மாநாடு 2025 எங்கே நடக்க போகுதுன்னா தியான்ஜி அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் நடக்க போகுது. ஸோ இது சீனாவில் இருக்கக்கூடிய ஒரு மாகாணம். நம்ம பிரதமர் மோடி அவர்களும் இதில் கலந்துக்க போகிறாங்க. ஷாங்காய் அமைப்பில் இந்தியாவும் ஒரு உறுப்பு நாடாக இருக்குது. அதே மாதிரி தலைமை தேர்தல் ஆணையரை நீக்க எத்தனை மக்களவை உறுப்பினர்கள் ஆதரவு, எத்தனை மாநிலங்களவை உறுப்பினர்களுடைய ஆதரவு தேவை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. மக்களவையாக இருந்துச்சுன்னா 100 எம்பிக்களுடைய ஆதரவு தேவை. மாநிலங்களவையாக இருந்துச்சுன்னா 50 உறுப்பினர்களுடைய ஆதரவு தேவை. ஸோ இவங்களுடைய முன்மொழிவு இருந்தால் மட்டும்தான் அந்த பதவி நீக்கக்கூடிய தீர்மானத்தையே நம்ம அறிமுகமே படுத்த முடியும். இதே மாதிரி உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கும் சரி, உயர்நீதிமன்ற நீதிபதிகளை பதவி நீக்கக்கூடிய முறையும் சரி, எல்லாமே சேம் ப்ரொசீஜர் தான். விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தங்கியிருந்த நாட்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. மொத்தம் 18 நாட்கள் தங்கியிருந்திருப்பார். ஜூன் 25 விண்வெளிக்கு போயிருப்பார். அடுத்தது 15/8, அதாவது சுதந்திர தினம் இருக்கு இல்லையா, 15/8/2025 கொண்டாடப்பட்டது எத்தனையாவது சுதந்திர தினம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ 79வது சுதந்திர தினம். ஸோ இதெல்லாமே நமக்கு தெரிஞ்ச மாதிரியே இருக்கும். ஆனால் திடீர்னு நம்ம
அதை வந்து கொஸ்டினாக கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 78 79 அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஆனால் டேட்டை வச்சு கால்குலேட் பண்ணிடலாம். ஆனால் 79வது சுதந்திர தினம். அதே மாதிரி ஜிஎஸ்டி 2.0 சீர்திருத்தம் அப்படிங்கிறது 2 முறை வந்து நீக்க போகிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டியில் 5%, 12%, 18%, 28%ன்னு 4 ஸ்லாப் வந்து இருந்திருக்கும். அதை வந்து இப்போ 2ஆக மாற்ற போகிறாங்க. அதாவது 5%, 18% இந்த 2 முறை வந்து கொண்டு வர போகிறாங்க. 12%ல் எதெல்லாம் இருந்துச்சோ அதை வந்து 5%க்கும், 28%ல் எதெல்லாம் இருந்துச்சோ அதை வந்து 18%க்கு மாற்றி 2 முறை அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. சில பொருட்களுக்கு மட்டும் 40% வரி அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்து சீர்திருத்தம் கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம மத்திய அரசாங்கம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஜிஎஸ்டி அப்படிங்கிறது எப்பொழுது வந்து நடைமுறைக்கு வந்திருக்கு அப்படின்னா ஜூலை 1, 2017 வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வந்து நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க நம்ம இந்தியாவில். ஜிஎஸ்டியை முதல்ல கொண்டு வந்த நாடு பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸில் தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது உலக மனிதநேய தினம் என்னைக்கு அப்படின்னா ஆகஸ்ட் 19 வந்து பார்த்திங்கன்னா உலக மனிதநேய தினம். அடுத்து தமிழ்நாட்டிலிருந்து துணை ஜனாதிபதி பதவி ஏற்கும் 3வது நபர் என்ற பெருமையை பெறுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான். ஸோ இப்போ வந்து இவர் மகாராஷ்டிராவினுடைய ஆளுநராக இருந்தார். இதுக்கு முன்னாடி யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா வந்து சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து இருந்திருப்பார் நீண்ட நாட்கள் துணை குடியரசுத் தலைவராக. அதற்கப்புறம் வெங்கட்ராமன் அப்படிங்கிறவர் வந்து இருந்திருப்பார். இனி வந்து பார்த்திங்கன்னா சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து துணை ஜனாதிபதியாக பதவியேற்க போகிறாரு. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ராஜ்யசபாவினுடைய தலைவராகவும் இருக்க போகிறார். அடுத்தது 130வது அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதாவுடன் தொடர்புடைய அரசியலமைப்பு விதிகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த சொன்னேன் இல்லையா, அந்த 130வது மசோதாவில் எந்தெந்த ஆர்டிக்கலை வந்து திருத்த போகிறாங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 75, ஆர்டிக்கல் 164, அதுக்கப்புறம் 239 இந்த ஆர்டிக்கல் எல்லாமே வந்து அமெண்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. 75 என்ன சொல்லுதுன்னா பிரதமர் நியமனத்தில் வரக்கூடிய ஒரு ஆர்டிக்கல். அதே மாதிரி 164 அப்படிங்கிறது முதலமைச்சர் தொடர்பான ஆர்டிக்கல். அதே மாதிரி 239 அப்படிங்கிறது யூனியன் பிரதேசம் தொடர்பான ஆர்டிக்கல். ஸோ இது எல்லாத்துலேயுமே சட்ட திருத்தம் கொண்டு வந்து 30 நாட்களுக்கு மேலே வந்து சிறையில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய பதவி வந்து காலியாகிவிடும் அப்படிங்கிறது தான் இந்த சட்ட திருத்தமாக இருக்க போது நிறைவேற்றப்பட்டால்.